மறுபடியும் கோவிலுக்கு போக ரெடி ஆகிட்டேன். இந்த முறை கோவிலுக்கு புடவை தான் கட்டலான்னு ஆசையாக எடுத்தேன். அதுக்கப்புறம் சடனாக மாற்றி சுடிதாரே போட்டுக்கிட்டேன். கோவிலுக்கு போகணுனாலே இந்த தலையில் கொஞ்சமாச்சும் பூ வைக்கிறது தான் அழகு. ஆனால் இன்றைக்கி எனக்கு பூவே இல்லை. அப்புறம் பக்கத்து வீட்டில் இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மல்லிப்பூ ஆசையாக கொடுத்ததில்ல ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டு கிளம்பிட்டேன். கோவிலுக்கு போனதும் அந்த பக்கம் வானெல்லாம் பார்க்கணுமே ரொம்ப பிங்கிஷாக அழகாக இருந்துச்சு. மார்கழி மாதத்தில் நம்ம சேனலில் நிறைய கோலம் வீடியோ போட்டிருப்பேன். அந்த கோலம் வீடியோவில் 2 கோழிங்க கொக்கரக்கோன்னு கத்திருக்குங்க பார்த்தீங்களா? அந்த கோழிங்க தான் இவங்க 2 பேரும். இதுக்கப்புறம் இவங்களால கத்த முடியாது. இன்னும் 10 நிமிஷத்தில் சாமி கிட்ட போக போகிறாங்க. அதிகாலை 6 மணிக்கே வந்து உட்காந்துட்டோன்ற மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். ஆனால் இவங்க ஆரம்பிச்சது ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சாங்க. இந்த காய், சுண்டல், கொழுக்கட்டை, பிஸ்கெட்டு, சாக்லேட் இதெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்றாங்க. இதுக்கு என்ன பேருன்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் தூக்கி போடும்போது எல்லாரும் பிடிக்கணும். எல்லாரும் அவங்கவுங்க சாரி கட்டிட்டு வந்ததுனால அவங்கவுங்க முந்தானி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம என்னத்து பண்ணுறது ஒன்றுமே இல்லை. ஆனால் என் கையில் ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வந்து விழுந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் அக்காவும் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்தாங்க. பிரசாதம் வாங்கும் போதும் 2 சக்கரவள்ளி கிழங்கு, நெல்லிக்காய், முள்ளங்கிலாம் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறக்காமல் அந்த புளி சாதம் வாங்க நான் மறக்கவே இல்லை. என்ன டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு.